அந்த ஹிட்லர் உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு பொன்னாடை போத்தி பாராட்டிட்டு போயிருப்பார். ஏன்னா ஹிட்லரை விட மோசமான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு சபாநாயகர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. மிகவும் நல்லவர், தலைவர் காலத்திலிருந்து இருப்பவர், போற்றத்தக்கவர். ஆகவே மரபுப்படி பெயரை சொல்லவில்லைன்னு அடிமை மாதிரி கீழே நின்றுட்டு அந்த சபாநாயகரை பார்த்து கும்பிடுற நிலைமை ஏற்பட்டுச்சுல்ல. இப்போ யார் தெரிஞ்சு தெருவில் போகிறவங்க எடப்பாடியின் கை ஓங்கிடுச்சு, அதனால தான் எல்லாரும் மறுபடியும் எடப்பாடி கிட்டே சரணடைஞ்சிட்டாங்கன்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. இந்த 47 பேரில் பாதி பேர் போயிடுறான். அப்புறம் திரும்பி ஒவ்வொருத்தராக வரும்போது எடப்பாடி கை ஓங்கியது, இங்கே வேலுமணி கை வீங்கியது, அப்புறம் சிவி சண்முகம். வேலுமணியை நான் தெரியாமல் கேட்குறேன், இப்படியா ஜால்ரா அடித்து ஒரு அடிமை வாழ்வு வாழ்ந்து திடீர்னு மாறி எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு 6.25 அடி இருந்துட்டு கோவை ஏர்போர்ட்டில் இறங்கி சொல்கிறீங்க, அறிவு புத்திங்கிறது அவனுக்கு கருத்து வேறுபாடு இல்லைன்னா என்னத்துக்கு போய் கையெழுத்து வாங்கணும், இந்த தலைமை தேவையில்லை, தூக்கி எறிய போகிறோம், இதில் எந்த கருத்து வேறுபாடு? ஜனங்க கேட்க மாட்டான். ஏற்கனவே இவங்க தான் புரோக்கர் பிஜேபிக்கு. அந்த ஜாதி வெறி திரும்பி பழனிசாமி காலையிலே போய் விழுந்திருக்கிறது. கருத்து வேறுபாடு இல்லையா? அவன் முட்டாள்களா எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை போய் ஓட்டு போட வைப்ப, முன்னாடி நிற்ப, பொதுக்குழுவை கூட்டணும்னு சைன் வாங்குவ, இப்போ போய் அவன் காலிலே விழுந்துருவ. சரி, இவங்க வந்து அதிமுகலேருந்து ஒருவேளை விலகி தாவேக்கால இணையறாங்கன்னா குற்றம் சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்கன்னு சொல்றீங்க. அப்ப தாவேக்காக்கு ஒரு அவைப்பேர் வராது? இந்திய ஏத்துக்கலையே. அங்கதானே உங்களுக்கு ஜோசப் விஜய் மாபெரும் தலைவர் பக்காவா நிக்கிறாரு. ஆனா போய் சந்திக்கிறாரே அவங்கள. யாரை போய் சந்திச்சாரு? வேலுமணி, சிவி சண்முகத்தெல்லாம் அவங்க தரப்பு போய் சந்திக்கிறாரு. they are the sitting MLAs, you cannot avoid. அப்ப எடப்பாடி போய் பார்க்கல இல்லையா? அந்த ஆள் ஒரு ஹிட்லர்னு சொன்னேன். இவ்வளவும் கேட்டுட்டு போய் சந்திக்கணும்னா இவன் அப்புறம் சந்திக்கிற வேலை பெரிய ஹிட்லர் இல்ல சார். எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏவே போய் பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த கட்சியில இப்போ நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லை அப்படின்னாலும் எல்லாரோடைய பார்வையிலும் அவர் தான் ஒரு பொதுச் செயலாளர்னு இருக்கிறப்ப நாசமா போச்சுங்க. அவன் பொதுச் செயலாளர் இல்லைங்க, அதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். சொன்னா மற்ற மீடியாவும் ஒத்துக்க மாட்டேன்றா, நீங்களும் தவறி பொதுச் செயலாளர்றீங்க. எலி செத்து போனா விஜய் காரணம், ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி போச்சா விஜய் காரணம், ரயிலில் எங்கேயாவது எதாவது மாட்டிச்சா விஜய் காரணம். என்னங்க அது? எனக்கு ஃப்ரீயாக விடுங்க, மூச்சு விடுறதுக்கு இப்போ தாங்க நேரம் வந்து. 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் அன்னைக்கு பொள்ளாச்சியில் நடந்தது இல்லை பெரிய கொடுமை இந்த நாட்டில். இப்போ வந்து உட்காந்த உடனே ஒரு இன்சிடென்ட் நடந்துடும், உடனே மாற்றம் வந்துருமா? சட்டம் ஒழுங்கு போச்சு, நாடே ஒன்றும் இல்லை, மழை பெய்யலை, வெயிலா அடிக்குது, எல்லாத்துக்கும் தான் விஜய் தான் காரணம்னா. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி அதிமுகவின் நிறுவனர் திருமிகு புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குமுதமுக்கு வணக்கம், ரம்யாவுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார், நிறைய விஷயங்கள் பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். முதல் கேள்வியா, அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரும் தாவேக்காவுக்கு போறதை பார்க்க முடியுது. அதிமுக அடுத்து என்னவாகும்? அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது சார்? நீங்கள் எம்எல்ஏக்களை மாத்திரம்தான் பார்க்குறீங்க. அவனுடைய முன்னாள் நிர்வாகிகள், முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள், குறிப்பாக தொண்டர்கள் அப்படியே அணியணியாக போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வெறும் உங்களுடைய கண்ணோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான் தெரியுது. பட் அது அல்ல. எல்லாருமே இங்கே இருப்பதற்கு பிடிக்காமல், இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேறுவதைத்தான் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஏன்னா நான் நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஹிட்லரை விட ஒரு மோசமான மனிதனை பார்க்க முடியாது. எடப்பாடியை சொல்கிறீங்களா? இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. ஹிட்லர் இருக்கார்ல, ஹிட்லர் சாகிற வரைக்கும் அவனோட இதை ஒத்து வரவே இல்லை. தான் அகம்பாவம், திமிர், ஒரு இந்த போரை நிறுத்தாமல் அந்த அழிவு எல்லாமே ஹிட்லரை சாரும். இது உலகமே அறியும். அந்த ஹிட்லர் உயிரோடு இருந்திருந்தா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு பொன்னாடை போத்தி பாராட்டிட்டு போயிருப்பார். ஏன்னா ஹிட்லரை விட மோசமான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமியாக தான். இந்த பிளவு, இந்த பிரிவினை, இந்த கட்சி அழிவு அத்தனைக்கும் ஒரு மனிதன் காரணமாகிவிட்டார். அவர் தான் பழனிசாமி, வேறு ஆளே இல்லை. அதனுடைய கொஞ்சம் இறங்கி வந்து எப்பொழுது தொடர்ந்து ஒரு இயக்கம் தோற்கிறதோ அவருக்கு பொறுப்பேற்க வேண்டும். அம்மாலாம் தோத்துட்டா உடனே முழு தோல்வியும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், வெற்றி பெறும் பொழுதும் முழு வெற்றியும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் பாருங்கள், ராகுல் காந்தி இருக்கார், காங்கிரஸினுடைய தலைவர்.
தோல்விகளை தொடர்ந்து காங்கிரஸ் சந்தித்து ராஜினாமா தூக்கி எறிஞ்சிட்டார். மல்லிகார்ஜுன கர்கேவை தலைவராக கொண்டு வரார். இப்படி பல தலைவர்கள் பல கட்டங்களில் ராஜினாமா செய்ததுண்டு. ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இன்னொரு கட்சியோ காங்கிரஸோ தேசிய கட்சிகளோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே தலைவராக இருக்க முடியாது. இது என்ன யார் அப்பா வீட்டு சொத்து, அதை நான் விடவே மாட்டேன், அது மேலே தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி யார் வேணாலும் வெளியில் போகட்டும், இந்த கட்சி அழியட்டுன்ற முடிவோடு இருந்தால் இது சரியானதா சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் இப்போ என்ன இருக்குது அதிமுக நிலைமைனா, அதிமுக டே பை டே ரொம்ப டேமேஜ் ஆகி முதல்லாம் ஐசியூ அதெல்லாம் தாண்டி எல்லாம் போச்சு, வீணாக போச்சு, எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆகவே செக்ரட்டரியேட் போனீங்கன்னா வெறும் ஏடிஎம்கே முன்னாள் நிர்வாகிகளை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க ஆர்வமாக தாவேகாவில் சேர்றதுக்காக சுற்றிட்டு இருக்க காட்சி கண்ணால் பார்க்கிறேன் நான். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. வேறு கட்சிகளுக்கு போவதில்லை, அவர்கள் தாவேகா தேடி வருகிறார்கள். நேற்று வெங்கட்ராமன் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ டிஎம்கேக்கு போயிருக்காரு. டிஎம்கேலேருந்து வர்றதை பார்க்க முடியல, ஏடிஎம்கேலேருந்து இடம் பெயர்கிறார்கள். இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதிமுகலேருந்து போகணும்னு நினைக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தாவேகாவை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன சார்? தாவேகாவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே திமுக அதிமுகன்னு ஒரு எதிர்ப்பலை இருந்துக்கிட்டே இருந்தது. அதை உருவாக்கி கொடுத்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, இந்த பக்கம் கலைஞர், இப்படி இந்த மோதல் இருந்துகிட்டே இருந்தது. மாண்புமிகு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்த பின்னாடி கொஞ்சம் குறைஞ்சது, ஒரு நாகரிகமாக பண்பாடாக அப்படி. ஆனால் அந்த பழைய கட்சிக்காரர்களுக்கு இன்னும் திமுகவை அப்படித்தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க மாற மாட்டேன்றாங்க. ஸோ வேறு வழி இல்லை, அப்போ நம்ம தாவேகாவுக்கு போவோம்னு சொல்லி அந்த தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களும் பிஜேபி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, என்டிஏக்கு எதிர்ப்பாக இருக்கார். தந்தை பெரியாரை ஓரமாக போட்டு மீட்டிங் நடத்துகிற திராவிட இயக்கத்தினுடைய இரு கட்சிகளும் தந்தை பெரியார் புகழ் வாழ்கன்னு சொல்லி ஒரு ஓரமாக படத்தை போட்டுக்குவோம். ஆனால் ஜோசப் விஜய் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ பெரிய தந்தை பெரியார் உடைய உருவப்படம், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முன்னால் நிறுத்தி. ஆகவே இந்த திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுகிறார் அவர். அண்ணல் அம்பேத்கர் படத்தை மட்டும் போட்டுறதுனால கொண்டாடுறதுனால எடுத்துக்க முடியுமா சார்? ஒத்துக்கலையே, பிஜேபி ஒத்துக்க முடியாதுன்னாச்சே. நானே கொஞ்சம் பிஜேபி ஏற்றுக்க முடியாதுன்ற நிலைப்பாட்டில் தான் என்னுடைய டிசிஷனே இருந்தது. பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த வாயில் சொன்னோம், 4 சீட்டு வந்தது போன தடவை இல்லையா, அதுக்கு முதல்ல அப்படி இப்படி வந்தாங்க, கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. இந்த விஜயனுடைய அலை எங்கே கொண்டு போய் விட்டுச்சு? ஒரு சீட்டு தப்பிச்சோம் படைச்சோன்னு சொல்லி உதகையில் வெற்றி பெற்ற அவரும் தடுமாறிட்டு இருக்கார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் வெளியே போட்டார். ஆகவே பிஜேபி 0 இடத்துக்கு கொண்டு போனது அவருடைய துணிவான முடிவு. கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன வேணும்? இந்த தலைவர்களை அவரை கொண்டாடுகிறார், கொள்கையை சொல்லுகிறார், தலைவர்களை ஏற்றுக்கொள்கிறார், பிஜேபி போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது முடிஞ்சதும் இந்த முதலமைச்சர் அன்னைக்கு வெற்றி பெற்றதும் முதலமைச்சர் பதவியேற்றதும் பெரியார் திடலுக்கு போகிறார்கள். ஆதவ அர்ஜுனனும் மற்றொரு அமைச்சரையும் நான் மனதார பாராட்டுகிறேன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை உணர்வோடு பதவியேற்றுக் கொண்டார்கள் அவர்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்கள் பெரியாரை கொண்டாடுகிறார் என்று சொல்லும் பொழுதே திராவிட ஐடியாலஜி ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் அர்த்தம். அது வேற என்ன போய் கற்பிக்க முடியும்? இப்போ நீங்கள் இப்போது அவங்க பெரியாரை வச்சிருக்கிறதுனால திராவிட ஐடியாலஜி இருக்கு. பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்படி அம்மா. ஆனால் பேர்லேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய அதிமுக ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் முகப்பில் பெரியாரோட படம் இருக்குது, அதை நீக்கணும்னு சொன்னோன்னு நீக்கிறாங்களே. அப்போ பேரில் இருக்கிறவங்க அதை செயல்படுத்த மாட்டாங்க. பெரியாரை நீக்குகிறார்கள். பிஜேபியை வச்சுட்டு 2026 தேர்தலை நாம் கண்டோம். 2021 தேர்தலில் பிஜேபி கூட்டணியால் அதிமுக தோற்று போச்சு. அப்போ புத்தி வெளியில் வந்தாச்சு, இனிமேல் சேர்றதே இல்லைன்னு எல்லாரும் ஒரு பதவி பிரமாணம் எடுக்கிறானுங்க. இங்கே ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி மாநாட்டிலையும் ஓஎஸ் மணியன் தீ குளிச்சிடறான்னு ஒரு ஆளும், அடுத்த தேர்தலில் கூட கிடையாதுன்னு கேபி முனுசாமியும், அந்த 2-3 சகனிகள் தான் இப்போ பழனிசாமி கூட இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அடுத்த தேர்தலில் மறுபடியும் பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு போனீங்கன்னா எப்படி மக்கள் ஏற்றுக்குமா? அந்தளவுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இங்கே இடி வருதே, தெரியும், இன்கம் டேக்ஸ் வருதே. ஆகவே இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போய் சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டரை கட்சி தோற்று போச்சு, 3வது இடத்துக்கு வந்துச்சு.
இப்போ என்ன கதியில் இருக்குது இந்த கட்சி சொல்லுங்கள். அது ரெண்டாக உடையுது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 26 பேர் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அப்போ ஒரு தலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த தலைமையினுடைய தலைவர் சரியில்லைன்னா இதெல்லாம் நடக்கும். இல்லை அது எல்லாரோடும் கூட்டு முயற்சின்னு எடுத்துக்க முடியாதா சார்? அவர் ஒருத்தர் தான் காரணம்னு எப்படி அதனால தான் சர்ச்சில் கூட பதவி வரும் வரை நல்ல மனிதராக இருந்தார். பதவி வந்த பின்னாடி கொஞ்சம் அவருக்கு தான் என்கின்ற ஒரு சின்ன அகம்பாவம் இருந்தது. ஆனால் ஹிட்லர் ஒப்புக்கொள்ளவே முடியாத மனிதர். அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை எதையும். அவர் கூட சில நேரத்தில் இப்படி வளைஞ்சு குளிஞ்சு கொடுத்துருக்காரு. அதையும் செய்ய மாட்டேன்றாருங்க. ஒரு கட்சி அழியுது. சின்ன ஸ்கூலுக்கு போகிற பையனை கேட்டால் கூட ஏடிஎம்கே இப்படி ஏன் ஆச்சுன்னா அந்த பழனிசாமி தாங்க காரணம்னு சொல்லிட்டு போவான் ஸ்கூலுக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நபரிடத்தில் தெரியாமல் அந்த அம்மா சின்னம்மா கையில் கொடுத்துட்டு போனதனுடைய விளைவு இன்றைக்கி அதிமுக முற்றிலுமாக அழிந்து போய்கொண்டே இருக்கிறது. காப்பாற்ற முடியாத நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்குலாம் அது ஒரே இருக்கு. ஆனால் யாரோ இங்கேயோ கதறான் ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள். ஐயோ இந்த கட்சி இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? இப்போ விலகி போகாமல் கூடவே இருந்து அவங்க முயற்சி பண்ணி இன்னும் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் சார். யார் சேர்க்கறது முயற்சி பண்ணுறது? அவரிடம் பேசலாம், பேசி வேற ஏதாவது பக்கத்தில் சிவி சண்முகம் இருக்காரு, பக்கத்தில் விஜயபாஸ்கர் இருக்காரு, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். பக்கத்தில் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. வேலுமணி இருக்கார். வேலுமணி இவர் கூட இருந்தவர். இவர் கூட சகாக்கள் தானே, அமைச்சர்கள் தானே. இவர் ஒன்றும் இயேசு புத்தன் காந்தி மாதிரி பெரிய ஆள் கிடையாது. நான் கூப்பிட்ட பழனிசாமி தான், அவர் கூப்பிட்ட புகழேந்தி தானா. அப்போ அவங்களாம் கட்சி விட்டு எடுப்பியா நீ? 26 பேர் எதிர்த்து ஆதரித்து வாக்களித்தார்கள் தாவேகாவுக்கு. ஒரு டெமோக்ரஸியில் ஒரு கட்சிக்கு கிட்டத்தட்ட 107 இடத்த கொடுத்துட்டாங்க மக்கள். ஒரு 10 இடத்துக்கு இந்த கட்சி தடுமாறுகிறது. அதை காப்பாற்ற கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் முன் வந்தார்கள். அருமைக்குரிய எனது அன்பு சகோதரர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய தலைவர், ஒரு டிசைடட் ஃபேக்டராக இருக்கக்கூடிய அளவிற்கு தனது கட்சியை வளர்த்து வைத்திருப்பவர், அவர் வர்றார். முஸ்லீம் லீக் ஐஎம்எல் வருது. ஆக இவங்கெல்லாம் சேர்ந்து 8 பேர், காங்கிரஸ் 5 கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கட்சியை காப்பாற்றுகிறார்கள். அப்போது இப்போ என்ன, இப்போ 26 பேர் ஓட்டு போட்டு டெமோக்ரஸியில் ஒரு கட்சியை காப்பாற்றுறது தப்பு. அதுக்கு நீ கட்சி விட்டு எடுப்ப, உடனே சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுப்ப. உன்னுடைய ஆட்சியை எதிர்த்து 11 பேர் ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எதிர்த்து ஓபிஎஸ் தலைமையில். அந்த 11 பேர் ஓட்டு போட்டதில் இது வரைக்கும் இந்த வழக்கே முடியல. 9 வருஷம் ஆச்சு. என்ன முடிவெடுக்கிறது சபாநாயகர்? 2 விப்பு போய் நின்றுட்டு லெட்டர் கொடுத்தா யார் விப்பு? அது மிரட்டுறது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது தெரியுமா? அது மாதிரி உங்களையெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன். இவன் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உட்காந்துருக்கிறது எனது நண்பர், யார், ஜேசிடி பிரபாகரன். என்ன வேற இன்றைக்கி அவரை வேற பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பண்ண மாட்டார், சட்டத்தில் இடையில பண்ண மாட்டார், நியாயத்தை தான் பண்ணுவார். மிக அறிவாளி, அவருக்கு எல்லா விஷயமும் தெரிந்தவர். ஒரு தடவை கேட்குறாங்க, நான் ஜேசிடி பிரபாகரன், அப்புறம் அந்த கேசி பழனிசாமின்னு ஒருத்தர், அதுக்கு முன்னாடி கூப்பா கிருஷ்ணன், இப்படிலாம் சேர்ந்து இந்த கட்சியை ஒருங்கிணைப்பு குழுன்னு ஏற்படுத்தணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கலன்னு. இது நம்ம பேரறிஞர் சிந்தனை சிற்பி இந்த எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க. அது மாதிரி கட்சி ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தெருவில் போகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? காலம் சக்கரம் சொன்னிடுது. தெருவில் போகிற ஒருத்தர் மேலே உட்காந்துருக்காரு. மாண்புமிகு சபாநாயகர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, மிகவும் நல்லவர், தலைவர் காலத்திலிருந்து இருப்பவர், போற்றத்தக்கவர். ஆகவே மரபுப்படி பெயரை சொல்லவில்லைன்னு அடிமை மாதிரி கீழே நின்றுட்டு அந்த சபாநாயகரை பார்த்து கும்பிடுற நிலைமை ஏற்பட்டுச்சுல்ல. இப்போ யார் தெரிஞ்சு தெருவில் போகிறவங்க? இதுதான் பழனிசாமி. சரியான கேள்வியாக கேட்டு இந்த பிளவுக்கு என்ன காரணம்னு கேட்கும்பொழுது யாருமே காரணம் இல்லை. இன்றைக்கி ஓஞ்சி அப்படியே எல்லாரையும் பார்த்து திரும்பி போனதை பார்த்துட்டு சிவி சண்முகம் உட்காந்துருக்கார். பல இடங்களில் நான் சிவி சண்முகத்தை கண்டனம் செய்து பேசினேன். நயன்தாரா வேணும்னாரு, உனக்கு வேணுமான்னு கேட்டு ரொம்ப கடினமாக ரொம்ப கடும் சொற்களை பயன்படுத்தி பேசினேன். அப்படிலாம் பேசுகிறேன் நான். இப்போ என்ன சொல்கிறேன், சிவி சண்முகம் ஸ்டாண்ட் இஸ் கரெக்ட், அவர் ஸ்டாண்ட் தான் கரெக்டு. அதனால் 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்களா 26, அவருக்கு கம்மியாச்சு 47, தகராறு முத்துச்சு. இப்போ என்ன நிலைமை, 5 பேர் வெளியே போயாச்சு, 4 பேர் வெளியே போயாச்சு. அது ஒன்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த எஸ் காமராஜ் அமமுக அவரும் போயிட்டார்ல. 5 பேர் வச்சுக்கோங்க. 5 இடங்கள், 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க, 4 பேர் இசைகே சுப்பையா, இசைகே சுப்பையா உள்ளிட்டவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய திருச்சி முதல்வருடைய இடம்
5 இடைத்தேர்தல் வரும். ஏற்கனவே 107 கையில் இல்லை 5 தான் இருக்குமா இல்லை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அதிகமாக வருது. இது வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நேரம் கேட்டு டைம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து வரது தான் போகிறாங்க. இது சும்மா முன்னாடி ஒரு ட்ராமா. இது நேராக போய் எல்லோரும் சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்து நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம், எங்களை விட்டுருங்க. எடப்பாடியின் கை ஓங்கிடுச்சு, அதனால தான் எல்லாரும் மறுபடியும் எடப்பாடிக்கிட்டே சரணடைஞ்சிட்டாங்கன்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. புது வியாதி வந்திருக்கா கை ஓங்கிறதுக்கு வீங்கிறதுக்கு. என்னங்க, ஒரு கட்சி 2ஆக உடஞ்சி 47 பேர் ஜெயிக்கிறான். இந்த மை கூட கையிலேருந்து அலையில. இந்த 47 பேரில் பாதி பேர் போயிடுறான். அப்புறம் திரும்பி ஒவ்வொருத்தராக வரும்போது எடப்பாடி கை ஓங்கியது, இங்கே வேலுமணி கை வீங்கியது, அப்புறம் சிவி சண்முகம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். அசிங்கமாக இல்லை இது? இந்த மாதிரி அந்த பிரேக்கிங் கொடுக்கும்போதே நான் நினச்சிப்பேன், சிரிப்பேன். ஏன்டா ஜெயிச்சுட்டு ஒரே கட்சியிலேருந்து வெளியே போகிறான், திரும்பி உள்ளே வரான், இது கை ஓங்கியது, கை விழுந்தது, தலையில் குட்டு விழுந்தது, சம்மட்டி விழுந்தது, இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் நான். அசிங்கமாக இல்லைங்க? ஜெயிச்சு 1 மாதத்தில் 5 எம்எல்ஏ காணாமல் போகிறாங்கன்னு என்னங்க அர்த்தம்? கட்சியினுடைய தலைமை தானே காரணம் இதுக்கு. ஏன் நீ என்ன இது பர்மனெண்ட்டாக பேரறிஞ்ச பெருந்தகை அண்ணா சொன்னது போல் பதவிகள் நீர் குமிழிகள். போடுற துண்டு உங்கள் பதவி, கட்டியிருக்க வேட்டி உங்களது வேட்டி மானத்தை காப்பது போல் கட்சியினுடைய கொள்கைகளை காப்பாற்றுவது வேட்டி. இதுதான் பேரறிஞர் அண்ணா சொல்லிக் கொடுத்தாரு. கவலையே இல்லையா பழனிசாமிக்கு? ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி சரி. ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு வாரம் 10 நாள்லேயே த ரெடி டு ஜாயின். அன்றைக்கி இந்த ட்ராமா முடிஞ்சிடுச்சு. சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து இன்னும் அவர் ஏற்றுக்கலை. அவர் என்ன பண்ண போகிறார் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷனில் இந்த ஷெட்யூல் அதில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. என்ன இருக்குன்னா அவரை அலசி ஆராயணும். ஏன் ராஜினாமா கொடுத்தாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன காரணம். நினச்சப்போ ராஜினாமா கொடுப்பீங்க, இது ஆதரவு கொடுப்பீங்க, அப்புறமா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் லெட்டர் கொடுப்பாரு, பண்ணாதீங்கன்னு கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களாம் சேர்ந்துக்குவீங்க. இதெல்லாம் அவர் பார்க்க வேண்டாமா? அதை பார்த்து தான் முடியும். இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இடைத்தேர்தல் நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எடப்பாடி கோர்ட்டில் அவர் கேஸ் போட வாய்ப்பு இருக்குது, இதனால் இடைத்தேர்தலில் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை? அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அவங்க ராஜினாமா பண்ணுறதுக்கும் பழனிசாமி தோட்டத்தில் விளையிற காய்கறிக்கு என்ன பிரச்சனை இப்போ சொல்லி தெரியாமல் கேட்குறேன். என்ன கேஸ் போடுவார் இவர் மேலே போட்ட கேஸ்லாம் பெண்டிங் நிற்கிது. அவர் முதல்ல சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மீடியா. எங்கேயுமே தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் பழனிசாமியை பொதுச்செயலாளர்னு சொல்லலை. இந்த வீணா போன பாடா போன ஓபிஎஸ்ஸால் வந்த பிரச்சனை, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் இவரையும் கையெழுத்து போட்டிருந்தாருன்னா இதே ஹோட்டலில் உட்காந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேருங்க, 400 பேர் இருக்கும். 400 பேர் மனுவை வாங்குறேன். நான் தான் ஒருத்தரான நின்று அவ்வளவையும் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு வாங்கி ஒரு 10 இடத்துல 10 தொகுதியில் நிறுத்தி சைன் பண்ணி ரெட்டையிலையை கேளுங்கன்ற. டிஸ்பியூட் வந்ததுன்னா எலெக்ஷன் கமிஷன் தலையிடும். டிஸ்பியூட் ஃபைல் இருக்காது. ஸோ எங்கேயுமே கடிதம் எழுதும் பொழுது பொதுச் செயலாளர் பழனிசாமின்னு எழுதாது எலெக்ஷன் கமிஷன். ஏகப்பட்ட ரெக்கார்ட் நான் வச்சுருக்கேன். எப்போ ஒத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பியூட் முடியணும், கேஸுங்க முடியணும், வழக்குகள் முடியணும். ஸோ திஸ் இஸ் த வே. அங்கே இப்போ பொதுச் செயலாளரே கிடையாது இந்த ஆள். அவர் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காரு, உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்காரு, இந்த எதிரிகளை மிரட்டிகிட்டு இருக்காரு. சொந்த கட்சியில் இருக்க எதிரிகளை நான் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். குமுதம் இதை எடுத்து பெருசாக போட்டோம். 26 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதில் மெயின் ஆள் யார்? சிவி சண்முகம். அவர் ஸ்டாண்டாக நிற்கிறார். ஓகே, அவர் நிலைமையிலேருந்து மாறுபடலை. விஜயபாஸ்கர் அவர் ஊர் உள்ளார ஏதோ மீட்டிங் போட்டுட்ருக்காராம். இப்படி ஒரு 4-5 பேர் இப்படி விலகி நிற்கிறாங்க. வேலுமணியை நான் தெரியாமல் கேட்குறேன். கொஞ்சம் மரியாதை இருந்தது வேலுமணி மேலே. பார்த்தா அண்ணான்னு கூப்பிடுவார். மரியாதைக்குரிய ஒரு நண்பர். கோவையெல்லாம் அவர் ஒர்க்கு அருமையாக இருந்தது. இப்படியா ஜால்ரா அடித்து ஒரு அடிமை வாழ்ந்து திடீர்னு மாறி எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு 6.25 அடி இருந்துட்டு கோவை ஏர்போர்ட்டில் இறங்கி சொல்கிறிய அறிவு புத்திங்கிறது உனக்கு கருத்து வேறுபாடு இல்லைன்னா என்னத்துக்கு போய் ஓட்டு போட வச்சிங்க ஆதரிச்சு தாவேக்காவா? ஏன் இந்த வேலையை பண்ணணும்? அப்புறம் என்ன கருத்து வேறுபாடு? ஓட்டு போட்டுட்டீங்க, பொதுக்குழுவை கூட்டணும், கையெழுத்து வாங்கணும், இந்த தலைமை தேவையில்லை, தூக்கி எறிய போகிறோம். இதில் எந்த கருத்து வேறுபாடு? ஜனங்க கேட்க மாட்டான். ஏற்கனவே இவங்க தான் புரோக்கர் பிஜேபிக்கு. இவரும் ஓப்பனாக சொல்கிறேன் நான். சரி, இப்படி சொல்லலாம். ஆமாங்க, அப்படி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபிக்கு என்ன புரோக்கர்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இவரும் தங்கமணியும் ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் டெல்லிக்கு போவாங்க. எதுக்குன்னு அவங்களே கேளுங்கண்ணா, காலம் வரும் பதில் சொல்லும்.
எதுவுமே நிரந்தரம் அல்லன்ற. மத்திய அரசு உனக்கு நிரந்தரம் இல்லை. அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. ஒரு நாற்காலியில் நிதிஷ்குமார், இன்னொரு நாற்காலியில் சந்திரபாபு நாயுடு தாங்கி நிற்கிறாங்க மோடியை. ஸோ பொலிட்டிக்கல் லைஃப் இது. அப்போ ஏற்று நின்னா சரியாக ஏற்று நிற்கணும். தந்தை பெரியார் பேர் வச்ச பிள்ளை நான். அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனன் மாதிரி ஒரு திராவிடர் கழகத்தினுடைய வளர்ப்பில் வந்தவன். ஆகவே எனக்கு சுயமரியாதை கொள்கைகள் உண்டு. மான ரோஷன் தமிழில் சொல்கிறான், அதெல்லாம் உண்டு. அதையெல்லாம் விற்றுட்டு போக முடியாது. அதில் கரெக்டாக நிற்கிறார்ல சிவி சண்முகம், நீங்களும் நிற்கணும். இல்லை வேலுமணியை நிருபர்கள் கேட்குறப்ப சிவி சண்முகம் சார் அவரும் எங்களோட தான் இருக்காருன்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லிக்கிறது? அவர் காலையில் எங்களை விட்டு அடித்தாருன்னு சொல்ல முடியும்? தூண் துப்புனான்னு சொல்ல முடியுமா? என்ன நடந்தது? இப்போ சிவி சண்முகம் கண்ணாப்பின்னு பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி உங்கள் அப்பா விட்டு சொத்தா, உன் காலம்புறா உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கணுமா, நீ என்ன எம்ஜிஆரான்னு கேட்டிருக்காரு புதுச்சேரியில் வச்சு. வெளியே சொல்ல முடியுமா? நான் உள்ளே போனேங்க, என்னை துப்பிட்டாருங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்லுவாரா பழனிசாமி? இல்லை இவர் வேலுமணி தான் சொல்லுவாரா? ஏன்னா பெரியார் வழின்னு சொன்னேன்னா ஜாதியில் நம்பிக்கை இல்லாதவன். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளில் சர்டிஃபிகேட்டில் ஜாதியை எடுத்து தூக்கி எறிவானான்னு கனவு கண்டு கொண்டு இருப்பவன் தந்தை பெரியார் வழியில். அப்போ தான் ஜாதி ஒழியும். இவன் பிறக்கும்போதே ஸ்கூலில் சேர்க்கும்போது எழுதிடுறான்ல ஜாதியை. அப்படி ஜாதி வெறி பிடித்து போன மனிதன் தான் இந்த வேலுமணி. ஐ ஹவ் நோ எனி அப்ஜெக்ஷன். அந்த ஜாதி வெறி திரும்பி பழனிசாமி காலையிலே போய் விழுந்திருக்கிறது. கருத்து வேறுபாடு இல்லையா? அவன் முட்டாள்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை போய் ஓட்டு போட வைப்ப, முன்னாடி நிற்ப, பொதுக்குழுவை கூட்டணும்னு சைன் வாங்குவ. இப்போ போய் அவன் காலிலே விழுந்துருவ. கேட்டால் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஒன்றும் இல்லை. எல்லாரையும் கட்சியில் வேற சேர்க்குறாராம். யாரை? காலில் சின்னம்மா காலில் விழுந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சின்னம்மா வேணுமா? அப்புறம் முன்மொழிந்து முதலமைச்சருக்கு முன்மொழிந்து எதிர்கட்சியை விட்டு கொடுத்த இந்த வீணா போன ஓபிஎஸ் வேணுமா? இவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கிற எல்லாரும் வேணும். இப்போ கருத்து வேறுபாடு போயிடுச்சா? அதில் நீங்கள் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நெகமும் சதையுமாக, கண்ணும் இமையும் போல, உடலும் உயிரும் போல, நிழலும் உயிரும் போல, உடலும் போல இருந்த செம்மலை வெளியில் போகிறார். எத்தனை காலம் கூட இருந்தார் பழனிசாமி கூட. அவர் நினச்சாவே அண்ணனை கஷ்டமாக இருக்குது. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தலைவர். அதிகமான வாக்குகளை வெற்றி பெற்றவர் திருவள்ளூரில் பெயர் வேணுகோபால், எக்ஸ்எம்பி. அவர் நொந்து போய் வெளியில் போகிறார். கமலக்கண்ணன் தொழிற்சங்கத்திலிருந்து வெளியில் போகிறார். நேத்தி இந்த ஆளு எல்லாரையும் சேர்க்கிறேன்னு சொல்லும்போதே ஒவ்வொருத்தராக வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்காக முயற்சி எடுத்ததுண்டா கருத்து வேறுபாடு. நீ என்ன கருத்து வேறுபாடு? ஒரு கவுன்சிலரை நீ கோயம்புத்தூரில் நீ ஜெயிச்சு காமி, என்ன கருத்து வேறுபாடுன்னு நான் சொல்கிறேன். அப்புறமா அங்கே தான் கருத்து வரும், அங்கே தான் வேறுபாடும் வரும். ஆகவே இவர் கொள்ளை கூட்டம் இது. மக்களை சுரண்டி கொள்ளையடித்து இந்த வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற குற்றவாளிகள் இவர்கள். ஆகவே வேறு நல்லவங்க போகலாம், தாவேகாவுக்கு போட்டு எங்கே வேணாலும் போட்டும். ஆனால் ஊழல் செய்துட்டு போகின்றவர்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நல்லவர்கள் என்று ஒப்புக்கொள்ளவும் முடியாது. இப்போ அதை தான் கேட்கலான்னு வந்தேன். சரி, இவங்க வந்து அதிமுகலேருந்து ஒருவேளை விலகி தாவேக்கால இணையறாங்கன்னா குற்றம் சம்பவங்களில் ஈடுபட்டவங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ தாவேக்காக்கு ஒரு அவைப்பேர் வராது? ஏற்றுக்கலையே. அங்கே தானே உங்களுக்கு ஜோசப் விஜய்ன்ற மாபெரும் தலைவர் பக்காவாக நிற்கிறாரு. அன்னைக்கு எங்களுடைய கொள்கை ரீதியான எதிரி பிஜேபின்னு சொன்னார். ஆனால் போய் சந்திக்கிறாரே அவங்கள. யாரை போய் சந்திச்சாரு? வேலுமணி, சிவி சண்முகத்தெல்லாம் அவங்க தரப்பு போய் சந்திக்கிறாரு. சிட்டிங் எம்எல்ஏஸ், யூ கேனாட் அவாய்ட். அப்போ எடப்பாடியை போய் பார்க்கல இல்லையா? யாரு? அவர் விஜய் அவர்கள். ஆரம்பத்திலே ரம்யாவுக்கு அந்த ஆள் ஒரு ஹிட்லர்னு சொன்னேன். இவ்வளவும் கேட்டுக்கிட்டு போய் சந்திக்கணும்னா இவன் அப்புறம் சந்திக்கிற வேலை ஒரு ஹிட்லராக இருப்பான். இல்லை சார், எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏவே போய் பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த கட்சியில் இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் இல்லை அப்படின்னாலும் எல்லாரோடைய பார்வையிலும் அவர் தான் ஒரு பொதுச் செயலாளர்னு இருக்கிறப்ப நாசமாக போச்சுங்க. அவங்க பொதுச் செயலாளர் இல்லைங்க. அதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். சொன்னால் மற்ற மீடியாவும் ஒத்துக்க மாட்டேன்றா, நீங்களும் தவறி பொதுச் செயலாளர்ன்றீங்க. ஒரு கட்சியை ஒழிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த கட்சி எப்படி உருவானது தெரியுங்களா? எல்லாம் கஷ்டம். பாடி வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு தொண்டனாக நின்று இந்த கட்சியை காப்பாற்றிய எம்ஜிஆர். நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்த தலைவர் அல்ல. ஒரு நாடாளுமன்றத்தில் நிற்கும் பொழுது திண்டுக்கல்ல காமராஜர் உயிரோடு இருக்கிறார். சித்தன் வேட்பாளர், மாயத்தேவர் நிறுத்துகிறார், ரெட்டலையே சொல்கிறார். மாபெரும் வெற்றி. இந்திய திருநாடே திரும்பி பார்த்துருச்சு. இப்பொழுது விஜய் போல் அன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சார் தலைவர். எவ்வளவு பெரிய கட்சி, எப்படியெல்லாம் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி. அதுக்கு பின்னாடி அம்மா உடம்பே போச்சு. போட்ட வழக்கில் நான் தான் பிணை கொடுத்தேன். இப்போ வழக்கை 11 வருஷம் ஓடாடி நடத்தினேன். அந்த சிறையில் அவங்க 21 நாள் இருந்து வந்தாங்க. உடம்பு போச்சு. இந்த கட்சியை காப்பாற்றி கொடுத்தாங்க. இப்படி ஒரு சதிகாரம் கையில் போய் மாட்டுன்னு நினைக்கவே இல்லை. அவங்கள சுற்றி அயோக்கியனுங்க இருந்திருக்காங்க. பொதுக்குழு அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னை சுற்றி திருடங்களாக இருக்கிறாங்கன்னு.
நான் ஒருத்தன் தான் எழுந்து பேசுகிறேன். எனக்கு அரசியல் வேணான்ட்டாங்க, இங்கே வர்றதுக்கே பிடிக்கலன்ட்டாங்க தலைமை கழகத்துக்கு. இப்படி பேசுகிறாங்க. இந்த கட்சி இவனுங்களே சதி பண்ணி ஒழிக்கிறானுங்க. ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதி இருந்தால் ஒரு மாவட்ட செயலரை போட்டால் இன்னொரு தொகுதியில் போய் நில்றா அப்படின்னா, ஓ என்ன மாத்திரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஆளை நிற்க வச்சா அவரை தோக்கடிக்கிறதுக்கு எதிரிக்கு 1000 ரூபா ஓட்டு கொடுக்குறான்னு அம்மா சொன்னது செயற்குள்ள இல்லைன்னு சொல்லுங்கள் எவனாச்சும். அந்த அந்த யார் நபரோ அவரை காமிச்சு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மாவட்ட செயலர் சின்ன பையன் கொடுத்தேன். அவன் என்ன பண்ணுறான், 6 தொகுதிக்கு 3 தொகுதியில் டம்மியை போட்டுக்கிறான். அந்த டம்மி தோக்கணும், 3 பேர் ஜெயிக்கணும். அதில் இவன் ஒருத்தன், இன்னும் 2 பேர் டம்மி ஜெயிச்சவன் வேலைக்கே வர மாட்டான். அப்போ அவன் தான் நம்ம அமைச்சர். இப்படிலாம் கிரிமினல் வேலை பார்த்து 165 வர வேண்டியதை 135 பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு போதும் அரசியல், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க. உள்ளாட்சி தேர்தலில் இதே நடந்தது, முதுகில் குத்துனீங்கன்னா அன்னைக்கு ஜெயலலிதா நான் அரசியல் வேண்டான்னு முடிவுக்கு வந்துடுவேன். எனக்கு உடம்பு போச்சு, எல்லாம் போச்சு. நான் ஒருத்தன் தான் இடிச்சு அவங்கள்ட்ட, அம்மா இப்படி சொல்லாமல் நீங்கன்ற. பல பேர் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படி சொல்லாதீங்கம்மான்னா மைக்கு கொடுங்கன்னு வாங்கி ஊழியதி, நீங்கள் வேறு ஸ்டேட்டில் செக்ரட்டரியாக இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே நடக்கிறது தெரியாது, நான் சுற்றி திருடனுங்க நடுவில் உட்காந்துருக்கேன்றாங்க. இதே வார்த்தையை எக்ஸாக்டாக இதே வார்த்தையை எனக்கு தாய் பயன்படுத்தினார். இன்னும் கலட்டலையே. திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன், கலட்டல. முன்னாள் முதல்வர் எங்கே போனால் கழட்ட மாட்டேன், கொண்ட கொள்கையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுக்கு இன்றைக்கி பொருத்தமான ஆளை விஜய் தான் தெரிகிறார், வேறு இடம் தெரியலையே. செங்கோட்டையன் அம்மா படத்தை பாக்கெட்டில் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு ஒன்றும் அவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறதில்ல. மக்கள் ஏகோபித்த முடிவு, வரவேற்றார்கள், நல்ல முடிவு, பாராட்டுகிறார்கள். இப்போ ஆதவ் சொன்ன மாதிரி 90% பேர் அங்கே போய் இணைய போகிறாங்க அப்படின்னும், அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் தான், விஜய் தான். ஆகவே நாம் புகழாரத்தில் புரட்சி தலைவரின் மறு உருவமாக பார்க்கிறோம், புரட்சி தலைவர் வாரிசாக பார்க்கிறோம்னு சொல்கிறது தப்பில்லை. ஆனால் ஆதவ அர்ஜுன் சொன்ன மாதிரி 90% அதிமுக ஷிஃப்டாக தான் போய்கிட்டே இருக்குது. அவர் நியாயத்தை தான் சொல்லியிருக்கார், தப்பாக சொல்லலை. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 100% கரெக்ட். நீங்கள் போயிடுச்சிங்க, 50%க்கு மேலே இங்கேருந்து போயிட்டாங்க எல்லாரும். என்ன இருக்குன்றீங்க, நொந்து போய் உட்காந்துருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எடப்பாடியினுடைய தலைமையை விரும்பாமல் தான் நிறைய பேர் தாவேக்காக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. ஆனால் குதிரை பேரம் நடந்திருக்கு, தாவேக்காவினர் வந்து குதிரை பேரம் நடத்தி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வந்து இழுக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. குதிரை பேரம் நடந்திருக்கா சார்? இந்திய சரித்திரத்திலேயே சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இந்திய சரித்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சாகும்போது 250 ரூபா பாக்கெட்டில் இருந்து, பேரறிஞர் அண்ணா சொத்து சேர்க்காத ஒரு மாபெரும் தலைவர், சம்பாதித்ததை தூக்கி எறிந்து மக்களை வாழ வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நாடு போற்றும் உள்ள திட்டங்களை தந்தவர் அம்மா. இப்படி அந்த 3 தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த காலத்தில் 10 பைசா ஓட்டு காசு கொடுக்குறதில்ல. காமராஜர் காலத்தில் பேரறிஞர் அண்ணா கொடுக்குறதில்ல. ஒரு தடவை அண்ணாவை எடுத்து காஞ்சிபுரத்தில் நின்னப்போ 5 ரூபா கொடுத்தான். எவ்வளோ? 5 ரூபா கொடுத்துட்டு, அந்த 5 ரூபான்றது அந்த காலத்தில் பெருசு. அப்போ அந்த 5 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடாமல் விட்டா என்ன பண்ணுறதுன்னு ஏழுமலையான் வெங்கடாஜலபதி படத்தையும் சேர்த்து கொடுக்குறான் ஒவ்வொரு வாக்காளருக்கும். அண்ணா பேசுகிறார் மேடையில், எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, இந்த 5 ரூபா 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரும், செலவு பண்ணிவிடுவான், அதனால் இந்த ஓட்டை வாங்கிட்டு பணத்தை வாங்கி அண்ணாவை தோக்கடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு பயந்துட்டு தான் ஏழுமலையான்னு அந்த படத்தை கொடுத்தாங்களே, அவர் 7 மலையை தாண்டி இவனுங்களுக்கு பயந்துட்டு தான் உட்காந்துருக்காரு. அங்கே போய் அந்த படத்தை 7 மலைக்கு இந்த பக்கம் கூப்பிட்டு வந்து இங்கே கொடுத்து 5 ரூபாயை கொடுத்து அதையும் கூட கொடுத்து ஓட்டு கேட்குறான் அவன். அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றி ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வர் 10 பைசா இல்லாமல், வேட்பாளர்களுக்கு கொடுக்காமல், பூத்து காசு கொடுக்காமல், பணமே கொடுக்காமல், வேட்பாளர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் வாங்கிக்கிட்டும் பல ஒரு 60-70% வாக்குகளை விஜய் போட்டாங்க. ஸோ பணமே இல்லாமல் ஒரு ஏழையும் நிற்க முடியும் என்கிற நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஆகவே குதிரை பேரமெல்லாம் இங்கே நடக்காது. ஒட்டக பேரம், குதிரை பேரம், இந்த பேரமெல்லாம், ஆட்டுக்குட்டி பேரம்லாம் இங்கே நடக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இசகே சுப்பையா உள்ளே வரார், பெரிய செல்வந்தர். இசகே ரிசார்ட்ஸ் இருக்குது குற்றாலத்தில். இந்த இன்னொரு ஜென்மம் ஒன்று இருக்குல்ல, அந்த டிடி விதிநகரன், அவர் ஃப்ரீ ஆஃபீஸை கொடுத்தவர், ஆரம்பத்தில் கூட இருந்தார், அந்த ஆளுக்கு ஆஃபீஸ் கொடுத்தவர் அவர். ஆகவே ஃப்ரீ ஆஃபீஸை கொடுத்தவர். அவர்கிட்ட போனீங்கன்னா பலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சினிமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது குறிக்கோளாக வச்சுருக்காரு. அவர் ஹார்ஸ் ரைடிங்கில் வருவாரா, பணம் வாங்குவாரா?
பணம் வாங்குவார்னா இப்போ உங்கள் பேட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த தினகரன் ஒரு தீய சக்தின்னு அவங்கவுங்களும் சொல்கிறீங்களே, தினகரன் தான் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் திடீர்னு கவர்னரை பார்க்குறாரு. அது யாருடைய லெட்டர்? அவருடைய கட்சியில் இருக்க காமராஜ் லெட்டர். காமராஜர் ஒத்துக்காமல் வெளியே போயிட்டார், சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த லெட்டரை கவர்னரை கொடுத்து எங்கள் அப்பா குதிர்குழு இல்லைன்னு. அந்த லெட்டரில் என்ன தெரியுமா இருந்துச்சு? எடப்பாடி பழனிசாமியை தலைவராகவும் முதல்வராகவும் தேர்ந்தெடுக்க இந்த கடிதம் மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர் கிட்ட கொடுத்த லெட்டர்ல அது இருந்துச்சு. அதுதான் இருக்குது, அந்த வாசகங்கள் இருக்குது. இவனே சொல்லிட்டான் உண்மையை. 3வது இடத்துல இருக்க நீ எப்படி முதலமைச்சராக முடியும்? அடுத்து 2வது இடத்துல இருக்கவங்க விஜய் மிஸ் ஆனால் அவங்க ஆகலாம், நீ எப்படி 3வது இடத்துல இருந்து வருவ? அப்போ யார் ஹார்ஸ் ரைடிங் நடத்திட்டு இருக்கிறா? சசிகலா கால் கிடைச்சது ஈஸியாக, முக ஸ்டாலின் கால் கிடைக்கல, அவங்களும் கொஞ்சம் ஸ்லீப்பானார். அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டார், நீ தப்பான வேலைக்கு போகிறோன்னு முக ஸ்டாலின் வேணான்ட்டார். அவங்களும் அதை உளர ஆரம்பித்தாங்க, தலைவர் சொல்வதை கொள்ள வேண்டும்லாம் ஆரம்பித்தாங்க. எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் என்று பழனிசாமி இந்த நிமிஷம் வரை போராடுகிறார் திமுகவோட போய். அவர் முதல்வர் ஆகணும்னு தான் நோக்கம், கட்சியை வந்து வலுப்படுத்தணும்ன்றது ஒரு நோக்கமும் கிடையாது. ஒரு 10 பேரை 13 பேரை தூத்துக்குடியில் சொல்லியா, அது மாதிரி இன்னொரு தூரம் ஒரு 13 பேரை சுட்டுட்டு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னா சுட்டு வரும். அதில் ஒன்று மாற்று கருத்தே இருக்காது. ஆகவே அப்படி வெறி, எப்படியாவது வெறி அடிக்கிற கொள்ளையை தானே நினச்சி பார்ப்பா மனுஷன். ஆஹா, டாஸ்மாகிலிருந்து இவ்வளோ கொட்டுமே போச்சே, பிடபிள்யூலேருந்து இவ்வளோ கொட்டுமே போச்சே, 12,000 பதவிகளை வேலுமணிகிட்ட கொடுத்து நம்ம சம்பாரிச்சிட்டு இருந்துமே உள்துறையில் தேர்தல் நடத்தாமலே, ஐயோ அத்தனை கோடியும் போச்சே. கோடியில் ஒருவனாக அவரும் அவருடைய உதவியாளர் இருக்கிறாரோ தெரியாது, அந்த நிலை ஏற்படும். 7 வருஷமாக இதுக்கு தான் போராடினேன், அதில் புகழேந்தி மாபெரும் வெற்றியை பெற்று விட்டேன். அன்றைக்கி உன்னை ஒழிக்காம விட மாட்டேன் அரசியல்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அம்மாவுக்கு பிணை கொடுத்து என்ன கட்சியிலேருந்து எடுக்கிறானுங்க, நாடு பூரா காரி துப்புது. ஏன்னா நான் அன்புமணி ராமதாஸ் தப்பாக பேசினார்னா அவரை எதிர்த்து குரல் கொடுத்தேன். 5 இடம் தான் வந்திருக்குன்றார் போன எலெக்ஷனில். 66 இடம் வந்த இடத்துல நாங்கள் இல்லைன்னா 15 இடம் தான்டா வந்திருக்கோம். நீ உங்களை வச்சுட்டு சொல்லக்கூடாது அசிங்கமாக டயரு அது இது ஏகப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி. உனக்கு என்னடா தெரியும் ஃபினான்ஸை பற்றி? இதெல்லாம் நானாக பேசினேன். அன்புமணி ராமதாஸ் எங்கள் தலைவர்கள் இப்படி பேசுகிறேன் நான் திருப்பி கேட்டதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னை கட்சி விட்டு எடுத்தாங்க. அன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் சொன்னேன், ஏய் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை அரசியலிருந்து வீழ்த்தி அனாதையாக பண்ணுற வரைக்கும் ஓய மாட்டான் போகுதுன்னு. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கான வெற்றியாக பார்க்குறேன். என்னுடைய வெற்றி, அவருடைய அழிவு என்னுடைய வெற்றி. அதிமுக இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக இன்னொரு தலைவர் வரணும், யார் வந்தாலும் சரி. ஏன்னா ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தார் இவர், இதுக்காக அது கிடையாது. ஆகவே தட் இஸ் நாட் த இஷ்யூ. இவர் ஒழிக்கப்பட வேண்டிய, அரசியலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர். இப்போ அதிமுக இன்னும் பல காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது இன்னும் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களுடைய பங்கு என்ன இருக்க போது? இப்போ புரட்சி அதிமுகன்னு சொல்லி ஒரு கட்சியை வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அதில் உங்களுடைய பணி எப்படி இருக்க போது? நீங்கள் தீவிர விசுவாசியாக புரட்சி அதிமுக உருவாக்கப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கப்பட வேண்டும் என்று பல சைட்லேருந்து எல்லா முயற்சிகளும் எடுத்து நடத்தி சென்றேன். அந்த நேரம் வந்துவிட்டது. ஆகவே இனி என்ன செய்ய வேண்டும்? இந்த கட்சி மற்றவைகள் இல்லை விஜயை ஆதரிக்க வேண்டுமா, தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு முடிவை எட்டுகிறது. முடிவை எட்டியதும் கூந்தத்திற்கு சொல்லுவேன். சார், தாவேக தலைவர் தான் வந்து இப்போது நல்லா சிறப்பாக செயல்படுற ஒரு முதல்வர்னு சொல்லியிருக்கீங்க. டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லிக்கு போயிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை வந்து முக்கிய தலைவர்கள் யாருமே சந்திக்காமலே வந்திருக்காரே. என்னங்க, அதாவது டெல்லிக்கு போனால் அவரோட சந்திக்கணும்னு எதாவது இருக்கா? அதான் நாடு போற்றும் நல்ல தலைவராக பார்க்கக்கூடிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்து பதவியேற்புலேயே ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க, கூட இருந்தாங்க. 5 எம்எல்ஏ சப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க, ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு வாங்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி நேரலில் ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பதாக இல்லவே இல்லை. அமித்ஷா மிஸ்ஸிங். ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டாங்க. அமித்ஷாவை பார்க்காம போனதுக்கு காரணம் என்ன? அது அமித்ஷா தான் கேட்கணும். அவர் ஏன் தவிர்த்து இருக்கணும்? யார் தவிர்க்கிறார்? அமித்ஷா தான் பார்க்கல. அது ஷெட்யூல் தெரியல நமக்கு. அந்த பொருளாதார மினிஸ்டர் ராகுல் காந்தி இல்லை. இன்னொரு தடவை போய் அவரை சந்திக்கலாம், அவரை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், இப்போ சட்டம் ஒழுங்கு வந்து வந்த 15 நாள் 20 நாள் கிட்ட ஆகுது. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒரு 6 மாதம் பொறுமையாக இருக்க முடியாதா? அம்மா ஆட்சி இழந்தால் சொல்லுவாங்க 6 மாதம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. கலைஞர் இருந்தாலும் சொல்லுவார் 6 மாதம்னு சொல்லி. இதை தானே ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதல்வர் சொன்னார். எலி செத்து போனால் விஜய் காரணம், ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சா விஜய் காரணம்.
ரயிலில் எங்கேயாவது எதாவது மாட்டிச்சா விஜய் காரணம். என்னங்க அது? எனக்கு ஃப்ரீயாக விடுங்க. மூச்சு விடுறதுக்கு இப்போ தாங்க நேரம் வந்திருக்கு அவங்களுக்கு. இல்ல நிர்வாகத்துக்கு நேரம் எடுக்கிறது சரி சார். ஆனா ஒரு சட்டம் ஒழுங்கா சரிப்படுத்துறதுக்கும் என்ன நேரம் இப்போ என்ன சட்டம் ஒழுங்கு? 13 பேர் தூத்துக்குடியில் சுட்ட மாதிரி சுட்டாங்களா? அப்பனும் பிள்ளைய லாக்கப்பில் போட்டு சுட்ட மாதிரி சுட்டாங்களா? சிறுமியை வந்து 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் அன்னைக்கு செஞ்சிருக்காங்க. பொள்ளாச்சியில் நடந்தது இல்லை பெரிய கொடுமை இந்த நாட்டில். அதுக்கு மாற்றம்னு சொல்லி தானே சார் வந்திருக்காரு. என்ன மாற்றம்? ஏங்க இப்போ வந்து உட்காந்த உடனே ஒரு இன்சிடென்ட் நடந்துடும் உடனே மாற்றம் வந்துருமா? நான் அதை வந்து ஆதரித்து பேசலை. பாலியல் பலாத்காரம்ன்றது அதை செய்தவர்கள் சுடப்பட வேண்டியவர்கள். அவருக்கு கோர்ட்டு தண்டனை இழுத்துட்டு அலையாதீங்க. நைஸாக ஓடணும்னு சுட்டுணும் அவனை. இவனை போய் கோர்ட்டில் ஏற்றி அது இல்லை. பட் எல்லாத்துக்கும் விஜய் காரணம் வந்தது. தேடி தேடி காலையில் எழுந்தோடனே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி பயமாக இருக்குது காலையில் மொபைல் எடுத்து பார்க்குற வரைக்கும்னு சொன்ன மாதிரி தவறுங்க. அது கொஞ்ச நாள் விட்டுணும். ஒரு 6 மாதம் அவங்க ஸ்டடி ஆகணும், உட்காரணும், நிரந்தரமாக செயல்படணும், அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். அப்ப அந்த 6 மாசம் இந்த மாதிரி சட்ட அதே எப்படி தினம் அதுக்கு அவர் பொறுப்பாக மாட்டாரா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. உடனே கண்டுபிடிச்சி ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த கவர்மெண்ட் செய்ய முடியும். ஆகவே அவங்க யாருன்னு பார்த்து தண்டனையை வாங்கி கொடுக்கணுன்றது எனக்கு மாற்று கருத்து இல்லை. சட்டம் ஒழுங்கு போச்சு, நாடே ஒன்றும் இல்லை, மழை பெய்யலை, வெயிலாக அடிக்குது, எல்லாத்துக்கும் தான் விஜய் தான் காரணம் தான். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே சார். ஆனா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து விஜய் தான் சிறப்பானவர்னு சொல்றப்ப இந்த கேள்வியும் மக்களுக்கு வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிதானமாக வெயிட் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. இப்போ தான் அது ஸ்பீட் ஆகணும், பிக்கப் ஆகணும். அதெல்லாம் நிறைய இருக்குது, வேலைகள் இருக்குது. ஆனால் சட்டம் ஒழுங்குக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன சட்டம் ஒழுங்கு நடந்துச்சுன்ற 13 பேரை சுட்டதை பற்றி சொல்கிறேன், அப்பா புள்ள செத்ததை பற்றி சொல்கிறேன். அப்போ நடந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் தெரியலையா கண்ணுக்கு? இல்லை, அவர் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினை வந்து சட்டம் ஒழுங்குக்கு வந்து ஏன் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாரு. இப்போ அதே வந்து விஜய் எப்போ மாற்றம் வராதா, இந்த விஷயங்களுக்கு மாற்றம் வராதா, நாங்கள் தான் மாற்று, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். இப்போ தான் ஜனநாயக மரபில் அவங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபித்து ஒரு முதல்வர் உட்காந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்து செட்டே உட்காந்துருக்காரு. சரி, இதுக்கான நடவடிக்கைகளை எவ்வளோ காலம் பொறுத்து எவ்வளோ காலம் இல்லைங்க, தட் இஸ் கோயிங் ஆன் ப்ராசஸ். ஸோ கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி அது எல்லா விஷயமும் போய்கிட்டு தானே இருக்குது ஒரு பக்கம். ஏன் இப்படி தேடுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் மேலே என்ன குறையை கண்டுபிடிக்கலான்னு ஏன் வந்து இந்த பத்திரிகை உலகமும் இப்படி இருக்கேன்னு கஷ்டமாக இருக்குது. இல்லை, பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயா இருக்காங்க. உதயா வெர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கரெக்டாக இருக்கா? தப்பு இல்லை. அன்றைக்கே நான் தான் சொன்னேன். நான் தான் முதல்ல சொன்னேன். அப்புறம் தான் முதல்வர் சொன்னார் விஜய். தாவேகா வெர்சஸ் திமுக தான் போட்டின்னு சொன்னார். அது கடைசியில் அப்படி தான் முடிஞ்சது. அது வாட் இஸ் த டிஃபரெண்ட் பிட்வீன் உதயா அண்ட் டிஎம்கே, வாட் இஸ் த டிஃபரெண்ட் தாவேகா முதல்வர், எல்லாம் ஒன்று தான். அவங்க 2 பேத்துக்கு தான் ஃபைட் ஃபியூச்சர். அதே விஜய் சொன்ன மாதிரி தாவேகா திமுக போட்டி பயங்கர கலடாக நடக்குது. நீ ஏன் நடுவில் பூந்துட்டு கச்ச கச்ச கச்சன்னு நீ ஆட்டத்திலே இல்லை, உன்னை தான் தூக்கி வெளியில் போட்டுன்னு சொன்ன மாதிரி யாரை பழனிசாமியை, அதுதானே உண்மை. ஆகவே அவங்க 2 பேத்துக்கு தான் போட்டி, உதயாவுக்கும் விஜய்க்கும். அப்படியே ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசி ரொம்ப நன்றி. நேரத்துக்கு குமுதத்திற்கும் உங்களுக்கும் நன்றி, பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.